பேசுறியே, ஆனா நீ பெரும்பாலும் சீரியஸாவே இருக்க. ஏன்பா, உன் லைஃப்ல ஏதாவது ட்ராஜடி நடந்ததா? ஆமாம்மா. ஆட்சேப் நின்னா நாங்க அதை தெரிஞ்சுக்கலாமா? ஏன் மாமா, தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. ஏப்பா, ஏதாவது இருந்தா சொல்ல. நான் உயிருக்குயிரா நேசிச்ச என் தங்கச்சி போனதுக்கு அப்புறம். உன் தங்க எப்படிப்பா செத்து போனா? வாயை கழுவுங்கம்மா. அவ கல்யாணமாய் புருஷ வீட்டுக்கு போயிருக்கா. தனிமை என்ன வாட்டுது. அதனாலதான் நான் எப்பவுமே சீரியஸா இருக்கேன். அஞ்சு, உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டா போடுமா? சாப்பிடுப்பா. இப்போ தங்கச்சி எங்கப்பா இருக்கா? நீங்க நாகர்கோயில் போயிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அங்கதான் இருக்கா. நாகர்கோயில்ல பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தா மாதிரி மணிக்கூண்டு. மணிக்கூண்டுக்கு பக்கத்திலேயே எங்க மச்சான் பொட்டிக்கடை வச்சிருக்காரு. நல்ல வியாபாரங்க. சாதத்துக்குள்ள என்னம்மா தேடுற? ஒரு முழு பூசணிக்காய் சாதத்துக்குள்ள விழுந்துச்சு. தேடுறேன் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. விட்டுடு. விட மாட்டேனே. அதானே மஞ்சு, கடைசி வரைக்கும் தேடிட்டே இருப்பேனே. ஏப்பா, எப்ப பார்த்தாலும் கண்ணுல கோவம், எப்ப பார்த்தாலும் கையில அருவாள். எதுக்கு இந்த அருவாள்? யாரையாவது பழி வாங்க போறியா? பரம்பரையா மரம் ஏறி தேங்காய் வெட்டுறது எங்க தொழில். இது எங்க குலத்தொழிலுக்கு ஆயுதம். காயத்தா வெட்டும், கழுத்தை வெட்டாது. கமாடி, பூசணிக்காய் கிடைச்சுதா? ஆனாலும் இந்த உலகம் ரொம்ப மோசம். நர்சிங் ஹோம்ல உன்னை பத்தி என்ன பேசிக்கிறான்னு தெரியுமா? உன் தங்கை யாரோ கெடுத்துட்டானா, ஆனா பழி வாங்கதான் இப்படி அறிவாளோட அழிஞ்சிட்டு இருக்கியா? அது உண்மைதானா? ஏமா, உங்க புருஷனை பத்தி யாராவது தாறுமாறா சொன்னா அத உண்மை நம்புவீங்களா? நம்ப மாட்டேன். அதே மாதிரி என் தங்கச்சியை பத்தி யார் எது சொன்னாலும் நானும் நம்ப மாட்டேன். சரி விடப்பா. நாக்குல நரம்பு இல்லாதவங்க நாளும் தான் பேசுவாங்க. இப்ப என்ன பத்தி கூட தான் பேசிக்கிறாங்க. நான் என்னமோ ஒரு கண் தெரியாதவன ஏமாத்துறேனா? ஏன் மஞ்சு, நீ எதை நம்புறியா? பூசணிக்காய் கிடைச்சுதா?